எதிர்பார்ப்பு, ஜனங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு எதிர்பார்ப்பு பிறந்த நாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் அதிக நேரம் எடுக்க விரும்பல. எனக்கு ஒரு டைம் இருக்கு, அந்த டைம்ல நான் முடிச்சுட்டு இறங்கி போயிடுவேன். கேட்டீங்களா? நீங்க தொடர்ந்து கண்டினியூவா ஐயா எவ்வளவு நேரம் உட்கார வைக்கிறாங்களோ அவ்வளவு நேரம் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், உட்கார்ந்து இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் வேற ஒரு சபைக்கு, நம்முடைய சபை சமத்தூர்ல இருக்கிற சபைக்கு தான் நான் இன்னைக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். எப்போ வந்தாலும் ஸ்தோத்திரம் தாய் வீட்டுக்கு வர மாதிரி தங்க கல்பனை தாயும் பார்க்குற மாதிரி இங்கே தங்கி சாப்பிட்டுட்டு அவங்களோட ஒரு அன்பு பாராட்டி போக கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்மஸ் வந்தாலே எல்லாரும் ஒரு கிறிஸ்மஸ் செய்தியை எல்லாரும் நம்ம கேட்டிருப்போம். அப்படித்தானே? எல்லா இடங்களும் ஒரு கிறிஸ்மஸ் செய்தியை கேட்டிருப்போம். நான் அதன் அடிப்படையில் நான் வேறு ஒரு கோணத்தில் ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு நான் முடிக்க ஆசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எடுத்துக்கொள்ளலாம். 138ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 2வது வசனத்தை வாசிக்கலாம். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து, உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து, உமது கிருபையின் நிமித்தமும், உமது கிருபையின் நிமித்தமும், உமது உண்மையின் நிமித்தமும், உமது உண்மையின் நிமித்தமும், உமது நாமத்தை துதிப்பேன், உமது நாமத்தை துதிப்பேன். சங்கீதக்காரன் ஆண்டுடைய சமூகத்தில் அவன் அறிக்கையிடுகிற ஒரு மகத்துவமான வார்த்தை, உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து, உமது கிருபை நிமித்தம், உமது உண்மை நிமித்தம், உமது நாமத்தை நான் துதிப்பேன். அல்லேலூயா. எனக்கு துதிப்பதற்கென்று ஒரு தகுதி கிடையாது, எனக்கு துதிப்பதற்கென்று ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆலயத்திற்கு பணிந்து கொள்ளவும், உம்மை துதிக்கவும், உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையான வார்த்தையும் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்ததினால் நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. நான் உம்மை துதிப்பதற்கு ஒரே ஒரு காரியம் தான் உண்டு, உமது கிருபை. அல்லேலூயா. கிருபை நான் மாத்திரமே நாம் இந்த தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவரை பணிந்து கொள்ளும்படியாய், அவரை துதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். துதிப்பேன் என்று சொல்லி அடுத்தவர் சொல்லுகிறத பாருங்க. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அல்லேலூயா. தீர்க்க தரிசனமான ஒரு காரியத்தை இந்த வார்த்தையில் இல்ல இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் பொறித்து வைத்திருக்கிறதை நீங்கள் நான் காண முடியும். அவர் சொல்லுகிறார், நான் உம்மை துதிப்பதற்கு 2 காரியம் இருந்தது. ஒன்று உம்முடைய கிருபை, இன்னொன்று உண்மை. அல்லேலூயா. உம்முடைய உண்மை விளங்குகிற காரியத்தை அடுத்த பகுதியில் அவர் காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய உண்மை எப்படி வெளிப்படுகிறது? அவருடைய உண்மை வேதம் சொல்லுகிறது 100ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில், உமது உண்மை தலைமுறை தலைமுறைக்கு முழுவதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க இருக்குமா? தலைமுறை தலைமுறைனா எப்படி சொல்லுங்க பாப்போம். சந்ததி. ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வர. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வர தலைமுறை தலைமுறையாய் அது கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையினுடைய அந்த மகத்துவம், அந்த மகத்துவத்தை அவர் சொல்லுகிறார். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய பிரஸ்தாபத்தில் ஒன்றை சொல்லுகிறேன். வானமும் பூமியோட வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. என்னைக்கு உருவாக்கப்பட்டுச்சோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வர அதுதான் பிரஸ்தாபமா இல்லையா? தாத்தா போயிட்டாரு, கூட்டம்லாம் போயிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்று உருவாக்கப்பட்ட இந்த வானமும் பூமியும் இன்னும் அப்படியே இருக்கிறது. அது அவருடைய பிரஸ்தாபம். அல்லேலூயா. அன்று உருவாக்கப்பட்ட சந்திரன் இருக்கிறது. இது அவருடைய பிரஸ்தாபம். அன்று உருவாக்கப்பட்ட சூரியன் இருக்கிறது. இது அவருடைய பிரஸ்தாபம். அன்று உருவாக்கப்பட்ட காற்று இருக்கிறது. இது அவருடைய பிரஸ்தாபம். அன்று உருவாக்கப்பட்ட கடல் இருக்கிறது. இது அவருடைய பிரஸ்தாபம். பேசாம இருக்கீங்க. உருவாக்கப்பட்ட நதி இருக்கிறது. இது அவருடைய பிரஸ்தாபம். அல்லேலூயா. இவையெல்லாம் தேவனால் உருவாக்கப்பட்டது. அன்று உருவாக்கப்பட்ட பூமி இருக்கிறது. இது அவருடைய பிரஸ்தாபம். மாற்ற முடியாத அநேக காரியங்களை தேவன் இந்த பூமியில் படைத்திருக்கிறார். இவை எல்லாம் அவருடைய பிரஸ்தாபம் இருக்கிறது. ஆனால் சங்கீதக்காரன் ஒரு வெளிப்பாடு சொல்லுகிறார், இந்த சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆச்சரியமா இருக்கிற ஒன்ன பார்க்கிலும்
உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சு எழுதியிருக்காருல்ல, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மகிமைப்படுத்தின ஒரு காரியத்தை அதில் வைத்து எழுதியிருக்கிறார்ல. பிரஸ்தாபத்தை உயர்த்தி சொன்ன தாவீது எதையோ ஒன்று என்ன பண்ணியிருக்கிறாரா, உள்ள வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசிக்கும் போது நம்ம பார்க்கணும், உள்ள ஏதாவது இருக்கான்னு நம்ம என்ன பண்ணணும், துருவி துருவி பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உள்ள ஏதோ ஒண்ணு மறைச்சு வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்கிறாரு? வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறதா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. தேவனாய் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மகிமைப்படுத்தின ஒரு மகத்துவத்தை யோவான் இப்படியாய் சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் கண்டுபிடித்த ஒரு வெளிப்பாடை யோவான் கண்டுபிடித்து சொல்லுகிறார். அவர் மகிமைப்படுத்தினது எதனா, ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. 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 சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி எதை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்றால் ஆதியிலே இருந்த ஆமென். வார்த்தை. அந்த வார்த்தை எப்படி இருந்ததா? ஆமென். வாசிங்க. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சா? தேவனாய் தேவனாய் இருந்தது. ஸ்தோத்திரம். இப்ப 14வது வசனத்தை வாசிங்க. 14வது வசனத்தை அந்த வார்த்தை மாம்சமாகி கை தட்டுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன செஞ்சுச்சா? மாம்சமாகி மாம்சமாகி மகிமைப்படுத்தக்கூடிய வழியை நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். நான் ஓடி சொல்றேன், ஸ்பீடா சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா எனக்கு முன்னால முள்ளும் ஓடிக்கிட்டு இருக்கு, டைமும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொன்றையும் நீங்க வீட்டுல போய் என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும். ஸ்தோத்திரம். மாடு ஆடெல்லாம் பத்தி விட்டுட்டோன்னு வச்சுக்காங்க, அது காட்டுல போய் இங்க கிடைக்கிற புல், இங்க கிடைக்கிற புல், இங்க கிடைக்கிற புல்லெல்லாம் என்ன பண்ணும், ரொம்ப பதறி பதறி மேயும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆடு மாடெல்லாம் ரொம்ப மேயறத பார்த்திருக்கீங்களா? கிடையவே கிடையாது. அப்படியே அவசர அவசரமா மேயும். ஆனா நைட்டு படுத்த பிறகு என்ன பண்ணும், உள்ள இருந்து கடக்குன்னு ஒரு உருண்டை வெளியே வரும். அந்த வெளியே வந்தது அந்த அந்த உருண்டை என்ன பண்ணும், ஆசைப்பட்டு மறுபடியும் என்ன பண்ணும். அப்படி ஆசை போடலன்னா என்ன அர்த்தம், மாடு செத்து போய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம கேட்கிற வசனத்தை என்ன பண்ணணும், ஆசை போடணும். அப்ப நான் சூப்பரா பேசினாரு, என்ன பேசினாரு பேசினாரு, வசனத்தை எல்லாம் நோட் பண்ணி என்ன பண்ணிக்கணும் வச்சுக்கணும். அவர் சொல்றாரு, அந்த வார்த்தை மாம்சமாகி. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை மாமிசமாகி. யாருங்க மாமிசமாகி இந்த பூமியில வந்து பிறந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறவருடைய வார்த்தை மகிமைப்படுத்தினதை தாவீது தரிசனத்துல பார்த்தான். பிரியமானவர்களே, ஆனால் நாமோ அவர் பிறந்து 2000 வருஷம் இந்த பூமியில இருந்து அந்த நாளை நீங்களும் நானும் மகிமைப்படுத்தும்படியாய் உயர்த்தும்படியாய் தேவ ஆவியானவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துவதை, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஏசாயா எப்படி சொன்னார்? 9:6 எப்படி சொன்னாரு? பிறந்தாரா? பிறந்திருந்தாரா ஏசாயா காலத்துல? ஆனா அவர் சொல்றாரு பிறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் என்ன பண்ணாரா? பிறந்தார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, வானம் பூமி உருவாகுவதற்கு முன்பாக அவர் இந்த பூமியில இருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இருந்தாரா இல்லையா? இருந்தார். அவர் சொல்றாரு, இருந்தவர் இந்த பூமியில் வந்து பிறந்தார். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக. ஆமென். நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அநேக ரட்சிக்கப்படுறவங்க தான் கையில இதை கட்டியிருக்கோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது காப்பு கட்டது இல்லைங்க. அது ஒரு 4 சிம்பிள் இருக்கும். பாத்தீங்களா? 4 சிம்பிள் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் சிம்பிள் இல்ல, தேவன் அன்பாய் இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அன்பு இந்த பூமிக்கு யாருக்கு சொந்தமா? பேர் வச்ச அன்பு எங்களுக்கு சொந்தமா இருக்கு. ஆனா அன்பு யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். அவர் இந்த பூமியில எல்லாரையும் நேசிக்கிறது. அல்லேலூயா. மனிதன் பாவம் செய்து அவரை விட்டு பிரிந்து போய்விட்டார். அடுத்த சிம்பிள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மனுஷன் பாவம் செய்து அவரை விட்டு பிரிந்து போய்விட்டார். மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய பிரிவினை உண்டாச்சு. ஏசாயா சொல்றாரு, உங்களுக்கும் எனக்கு ஒரு பெரிய ஸ்தோத்திரம். என்னது? நீங்கள் செய்த அக்கிரமங்களும் நீங்கள் செய்த பாவமே உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய
தன்னுடைய சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்த அன்பை மறுபடியும் காண்பித்தார். யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவரோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. இயேசு எதுக்கு பிறந்தாங்க? ஆமென். கேட்க வேண்டாமா? ஹல்லேலூயா. தாத்தா மாதிரி தொப்பி வச்சுட்டாலேப்பா. எதுக்கு பிறந்தாருங்க? மனிதரை ரட்சிக்கிறதுக்கு. நித்திய கெட்டு போகாமல் ஒரு மனுஷன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஹல்லேலூயா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி. இதே ஒவ்வொரு வருஷமும் பாடி 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 கொஞ்சம் பேர் வெத்தலை ஆகிட்டாங்க. வெத்தலையில பிறந்தவர் என்ன பண்றாங்க? பாடுறாங்க. சில இந்துக்கள் சொல்றாங்க, அதனாலதான் நாங்க வெத்தலையை நிறைய வச்சு அதுக்கு இல்ல பெத்லஹேம தான் சுருக்கி நம்மால என்ன சொல்லிட்டாங்க? நம்ம எல்லாத்தையும் சுருக்கிற ஆளுங்க. சொல்லுங்களேன், எந்த பேருனாலும் சுருக்கமா நம்ம சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் போன வாரம் தெய்வ சகாயபுரம்ன்ற ஒரு ஊருக்கு நான் போனேன். தெய்வ சகாயபுரம் தூத்துக்குடி பக்கத்துல இருக்கு. ஒரு மீட்டிங் நான் போயிருந்தேன். தேசரபுரம்ன்றாங்க. எனக்கு புரியல. பஸ்ல ஏறி தேசரபுரம்ன்றாங்க. நான் நல்ல நிறுத்தி கேட்டேன், என்ன புறம்? தெய்வ சகாயபுரம். நான் கண்டக்டர், எனக்கு தெய்வ சகாயபுரம் ஒரு டிக்கெட் தாங்க. அவர் என்ன இப்படி பார்த்தாரு, புதுசான்னு கேட்டேன். ஆமா புதுசாங்க, ஏன்னா இந்த ஊரை இப்படி சொல்லவே மாட்டாங்க. சோத்ரம். அதனால நம்ம பெத்லஹேமே எப்படி சொல்லிட்டோம்? பெத்லஹேம் சொல்லிட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து இவ்வளவாய். அதாங்க அந்த சிலுவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் அந்த சிம்பிள். இயேசு சிலுவை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அன்பு கூர்ந்ததை வெளிப்படுத்துவது. கழுத்துல போட்டுக்கிறது இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கழுத்துல போட்டுக்கிறது இல்ல. சிலுவை அது நம்ம அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மாமிசமாகி இந்த பூமியில் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருந்தாரு, அவர் உங்களுக்கு எனக்காக கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஒரு குமாரன் உருவாக்கப்பட்டார் இல்ல, கொடுக்கப்பட்டார்னு சொல்லுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குமாரன் கொடுக்கப்பட்டார். வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி இல்லங்க, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது. அடுத்து வாசிங்க. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தெய்வம், நித்திய பிதா. ஆலினால். இயேசு கிறிஸ்து யாரு? ஆலினால். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டிபார்ட்மெண்டா இல்ல, சோத்ரம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகத்துல தெய்வத்தை டிபார்ட்மெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸ்தோத்திரம். அங்க ஒரு டிபார்ட்மெண்ட், இங்க ஒரு டிபார்ட்மெண்ட். இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிள் சொல்லுது, அவர் ஆலினால். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்த தெய்வம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியும் பார்க்கிறவர், எல்லா பகுதியிலும் கிரியை செய்கிறவர். அந்த வார்த்தை மாம்சமாகி, வாசிங்க, இப்ப வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து போகும்போது சொன்னார், கடைசி எடுத்துக்கொள்ள போது சொன்னார், ஸ்தோத்திரம், இதோ உலகத்தின் முடிவு வரையிலும் சகல இயேசு பிறந்தது வெறும் கேட்க வெட்டுறதுக்கு இல்ல, உலகத்தின் முடிவு வரைக்கும் சதா முடியலங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் சொல்லுது முடிஞ்சிருச்சுன்னு, பைபிள் சொல்லுது முடியல. ஒரு தொடக்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை
80 சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் ஊட்டச்சத்து இருந்தா 90 சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா பார்த்தா 100 சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கிருபையால உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு 200 கஞ்சதானம் பண்ணணும். இருந்துட்டு போங்க சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படியோ சோத்திரம். இது இவ்வளவுதான். ஆமென். இதுக்கு மேல இல்லவே இல்ல ஸ்தோத்திரம். ஆனா 1000 வருஷம் ஒரு அரசாட்சி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க மாமன் மச்ச சண்டை கிடையாது, மாமியார் மருமக சண்டை கிடையாது, பங்காளி அங்காளி மகள் சண்டை கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ பெரியவன் நான் பெரியவன் கிடையாது. ஸ்தோத்திரம். கலர் கூட வித்தியாசம் இல்லையாங்க. கை தட்டுங்க ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். அங்க போனா ஐயா வெள்ளையும் நான் கருப்பும் கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே கலர். ஆமென். நமக்கு எல்லாருக்கும் ஒரே கலர். ஆமென். அல்லேலூயா. அங்க ஆனந்தம் 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 ஆனந்தம். ஆமென். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அங்க நெருக்கம் கிடையாது, கவலை கிடையாது, கண்ணீர் கிடையாது, கஷ்டம் கிடையாது, போராட்டம் கிடையாது, யுத்தம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுப்பனை கிடையாது. ஸ்தோத்திரம். அங்க ஒரே ஆராதனை மட்டும்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு இந்த பூமி ஜீவனம் பண்ணும். ஸ்தோத்திரம். அதுல நீங்களும் நானும் இருப்போம்னு சொல்லுது. தேவன் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் வைத்திருக்கிறார். ஒரு நித்திய ஜீவனை வருஷத்தோட இல்லைங்க, ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதற்காகவே இயேசு இந்த பூமியில் பிறந்தார். அதற்காகவே இயேசு இந்த பூமியில் பிறந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இயேசு இந்த பூமியில் பிறந்தார். அவரை குறித்து ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் இன்னும் ஒன்று சொல்லுகிறது கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. யோவானுக்கு எழுதின நிருபம் 1 யோவான் ஸ்தோத்திரம். எடுத்துட்டீங்களா? கடைசி வெளிப்படுத்தினதுக்கு முன்னால யூதாவுக்கு முன்னாடி வாங்க. ஸ்தோத்திரம். 1 யோவான் ஸ்தோத்திரம். 1 இருந்து வாசிங்களேன். ஸ்தோத்திரம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை உங்களுக்கு என்னத்தை குறிச்சாங்க? ஜீவ வார்த்தை. இயேசு கிறிஸ்து எப்படி வளர்க்கிறார் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். உங்களுக்கு தாவீதின் ஊரிலே இரட்சகராகிய கிறிஸ்து என்று பிறந்திருக்கிறார். உங்களுக்கு அறிவிக்கிறார். இவர் எப்படி அறிவிக்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். நம்ம போய் எப்படி அறிவிக்க? ஐயா சொன்ன மாதிரி ஒரு புல்கூடு செஞ்சு அதுல 2 பொம்மையை வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டே போய் பிறந்தார். நம்ம பிறந்தாருன்னு சொல்றதெல்லாம் காணிக்க வாங்குறதுக்கு. நம்ம பிறந்தாருன்னு சொல்றதெல்லாம் காணிக்க வாங்குறதுக்கு. ஸ்தோத்திரம். போனோம்னா ஏதாவது கிடைக்கும், இதை வச்சு எதையாவது கட்டி உயர்த்திடலாம்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாழ்க்கையை கட்டி உயர்த்த அவர் வந்தாருங்க. நம்முடைய நித்திய ஜீவனை கொடுத்தவர் வந்தாருங்க. இவர் எப்படி அதை வெளிப்படுத்துறாரு பாருங்க. வாசிங்க. நாங்க ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும். ஸ்தோத்திரம். அதோட நிறுத்திடல. எங்க கண்ணால நாங்க என்ன பண்ணோம்? கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை குறித்து அறிவிக்கும் பொழுது நாங்கள் கண்டு கேட்டு தொட்ட ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. 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 கீழே வாசிங்க. அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்திய ஜீவனமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அறிவிக்கிறது எதை குறித்து அறிவிக்கணும்? அதை குறித்து சாட்சி கொடுத்து அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க சீக்கிரம் வாசிங்க. நீங்களும் எங்களோட ஐக்கியம்